நாராயண. ஸோ நாகம் சர்வம் அகம் சர்வம் மம சர்வம் இது. இங்கே மமன்னு சொன்னால் என்னோடது எல்லாமே, நானே எல்லாமே, நானே எல்லாமே, நான் தான் எல்லாமே என்னோடது தான். இங்கேயும் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். மம சர்வம்னு சொன்னால் எதுக்கு எல்லாமே என்னோடதுன்னு சொல்லணும்? இன்னொன்று ஏதாவது இருந்தால் தானே. இந்த பொருள் ஏதாவது பார்த்து இந்த கிளிப் என்னோடது, இந்த ஃபோன் என்னோடது, இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை. இல்லாத போது கூட மம சர்வம்னா ஏகமேவா அத்விதீயம்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பாஷை எல்லாமே. அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ மொத்தத்தில் டியூவாலிட்டி, துவைத்தம் என்பது இல்லை. இருக்கிறது ஏகம்தான், பிரம்மம் அகம். அது மட்டும்தான் உணர்வை சத்தா ஸ்பூர்த்தி ரூபமாக இருக்கின்றனது. அனி இந்த விஷயத்தினை ஸ்புடம் தெல்லம் தெளிவாக யார் ஒருத்தனை தெரிஞ்சு இருக்கிறானோ, அது தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் ஞாத்தே தத்துவே, இந்த தத்துவம், இந்த விஷயம், இந்த சாராம்சம், இந்த வேதாந்தம் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் சம்சாரம் எங்கே இருக்கு? குதஹ துக்கம்? துக்கம் என்ன இயர்? சம்சாரம். சம்சாரம் இஸ் ஈக்குவல் டு துக்கம். அது எந்த பாஷையில் எடுத்தாலும் துக்கம்தான். தமிழில் எடுத்தான துக்கம்தான், மலையாளத்தில். அதனால் குதஹ துக்கம், வேர் இஸ் த சம்சார இது வேதாந்த டிண்டிமஹ. இந்த விஷயத்தினை ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் வேறு விதமாக எனாலஜி கொடுத்து சொன்னார். அவர் வயசி கதே கஹ காம விகாரஹ. வயசு போனதுக்கு அப்புறம் காமம் எங்கே இருக்கு? சுஷ்கே நீரே கஹ காசாரஹ. ஜலமெல்லாம் ஆவிராய் போச்சு, எல்லாம் வறண்டி போச்சு. அதுக்கப்புறம் அங்கே குளம் இருக்குன்னு என்ன சொல்லுவேன்? சுஷ்கே நீரே கஹ காசாரஹன்னு குளம், தடாகம் எங்கே இருக்கு? க்ஷீணே வித்தே கஹ பரிவாரஹ. ஒரு காசு இல்லை, பணம் இல்லை, எதுவும் இல்லைன்னு அப்புறம் எனக்கு பரிவாரம் யாருக்கிட்ட வர மாட்டான், யாரும் கண்டிக்க மாட்டான். நம்ம கொஞ்சம் வசதி அது இதெல்லாம் இருந்தால் அப்படி இப்படி ஏதாவது அப்பப்போ கொடுக்குறோம், பேசுகிறோம், செய்கிறோம் அப்படின்னா தவிர நம்மக்கிட்ட எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, காசே இல்லை. அப்படி இருக்கும்போதும் எங்கே பரிவாரம்? யாரும் கண்டிக்க மாட்டேன், வீட்டிலே யாரும் கண்டிக்க மாட்டான். அது சொல்லி அப்புறம் நாலாவது இதே வார்த்தை சொல்கிறாரு. வயசிகதே கஹ காம விகாரஹ சுஷ்கே நீரே கஹ காசாரஹ க்ஷீணே வித்தே கஹ பரிவாரஹ ஞாதே தத்வே கஹ சம்சாரஹ. அதனால்தான் நான் துக்கத்துக்கு சம்சாரம்னு சொன்னேன். அவருக்கு சம்சாரம் தான் உட்பட்டார். தத்துவம் தெரிஞ்சினதுக்கப்புறம் சம்சாரம் எங்கே இருக்கு? எனக்கு கஷ்டம், எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு அது போச்சு, இது வந்துச்சு, அது வரக்கூடாது, இது போகக்கூடாது, என்ன இதெல்லாம் குழப்பம். தத்துவம் தெரியலன்னா இந்த குழப்பம் இருக்கும், சம்சாரம் இருக்கும், துக்கம் இருக்கும், ஆசைகள் இருக்கும், ஓட்டம் இருக்கும், தாபத்திரம் இருக்கும், சர்வம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துக்கு பேர் தான் சம்சாரம். அதுதான் துக்கம். இது வேதாந்த டிண்டிமஹா அப்படின்னு சொல்லி 51வது ஸ்லோகத்தில் தேஹாதி பஞ்சகோஷஸ்தா யா சத்தா பிரதிபாசதே சா சத்தாத்மான சந்தேஹ இதி வேதாந்த டிண்டிமஹா. நான் நீங்கள் சொல்லும் போதும், சார் சுவாமி எனக்கு
இந்த உடம்பு, இந்த மனசு, எனக்கு குடும்பம், எனக்கு இருக்கிற கஷ்டம், அதே தானே நான் இப்போ அதானே அனுபவப்பட்டுருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் தோணிகிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி இந்த நானன்னு என்ன அது சொல்லுங்களேன். நீங்கள் எது வச்சு நீங்கள் முக்தனும், நீங்கள் ஞானி, உனக்கு சம்சாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க எப்போன்னா ஞாத்திய தத்துவே. நீ தத்துவத்தை தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் என்னது தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுன்னு என்ன? உன்னை பற்றி நீ சரியாக தெரிஞ்சுக்கணும். என்னை பற்றி எனக்கு தெரியலன்னா சரியாக உங்களுக்கு அதை தெரியும் அப்படின்னு மனசு சொல்லும். அப்பா நீ நினைக்கிற அப்படி உன்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் மணி, ஆனால் உனக்கு பற்றி உனக்கு தெரியாது. சாஸ்திரம் குரு சொல்லி தான் உன்னை பற்றி உனக்கு தெரியும். அதனால தான் உன்னை மூஞ்சி பார்த்துக்கணும்னா நீ கண்ணாடி பார்த்து தான் ஆகணும். உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா கிளாஸ் வந்து தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். புரிஞ்சானு புரியலன்னானு, கொசு கடிச்சானு, தூக்கம் வந்தான், வேறு வழி இல்லை, அவ்வளோதான். வேறு என்னதான் வழி இல்லை. நான் அந்நிய பந்தா வித்யதேயனாய, வேறு மார்க்கம் இல்லை. சரி, அதனால் உன்னோட ஸ்வரூபம் பற்றி ஒரு வாட்டி சொல்கிறேன் அப்படின்னு இவர் அந்த உபனிஷத்துகளில் உள்ள சொல்லப்பட்ட உன்னுடைய ஸ்வரூபம் நீ யார் தெரியுமா? நீ சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். நீ உன்னோட ஸ்வரூபம் நிஜமா நீ சத்து சித்து ஆனந்தம். இந்த சத்து சித்து ஆனந்தம் வார்த்தைகள் கூட உபனிஷத்தில் எங்கேயுமே ஒரே இடத்துல சொல்லலை. பிருஹதாரண்யகம் பேசும்போது அந்த விஷயம் சொல்லியிருக்கும். சத்து ஒரு உபனிஷத்தில் சாந்தோக்கியம், தைத்திரியம், சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத், முதல்ல சத்து தான் இருந்தது அப்படின்னு அந்த சத்து பற்றி ஒரு உபனிஷத்தில் சொன்னால், இன்னொரு உபனிஷத்தில் அது அப்புறம் சித்து கூட நேராக சொல்லாமல் அங்கே ஞானம்னு சொல்லி, அது கூட பார்த்திங்கன்னா தைத்திரியத்தில் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் இப்படினே அங்கே கூட ஞானம்னு சொல்கிறது. அப்புறம் படிக்க விவரம் பார்க்கும்போது சித்துக்கு பேர் தான் ஞானம், ஞானத்துக்கு பேர் தான் சித்து, உணர்வு. ஸோ சத்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டது, சித்து கூட இந்த மாதிரி மாற்றி சொல்லப்பட்டது. அப்புறம் ஆனந்தம் அங்கெங்குமே சொல்லலை. தைத்திரியத்தில் அது, சாந்தோக்கியம்ல அது, அங்கே அனந்தம்னு சொல்லப்பட்டது. அது எல்லாத்தையும் கடைசியில் நம்ம சேர்த்து சாந்தோக்கியத்தில் சொன்ன சத்து, அதுக்கப்புறம் ஞானம்னு சொல்லப்பட்ட அந்த சித்து, அது நம்ம இங்கே பிருஹதாரண்யகத்தில் முடிவாகிறது. பிருஹதாரண்யகத்தில் இங்கே வரும்போது ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு ஆனந்தமனை வார்த்தை உபயோகப்படுத்தவர் பிருஹதாரண்யகத்தில். ஆனந்தம் பிரம்மா. அந்த சித்து கூட மற்றொரு வாட்டி பிருஹதாரண்யகத்தில் அந்த மொத்தம் ஸ்டேட்மெண்ட் விஜ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா. எது பிரம்மன்றமோ அதுதான் ஆனந்தம், எது ஆனந்தம் பிரம்மன்னு சொல்கிறோமோ அதுதான் விஜ்ஞானம் அப்படின்னா சித்தரு. ஸோ இந்த மாதிரி உபனிஷத்து அங்கங்கே சொன்னது எல்லாம் சேர்த்து கொண்டு வந்த சத் சித் ஆனந்தம். அந்த வார்த்தைகளை வச்சு இப்போ இவர் இங்கே சில ஸ்லோகங்கள் சொல்கிறார். ஒரு 4-6 ஸ்லோகங்களுக்குள்ள இதே விஷயம் எப்படி சொல்கிறாருன்னா, 51 படித்தோம். இந்த
தேகம் முதலான பஞ்சகோஷங்கள் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஜானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். தேக ஆதி பஞ்சகோஷஸ்தா, தேகம் ஆரம்பித்து அங்கேருந்து முதலான அந்த பஞ்சகோஷங்கள் உள்ள யா சத்தா பிரதிபாசத்தே, எந்த ஒரு இருப்புதல் தெரிவிக்கப்படுறதோ தெரியப்படுறதோ, எனக்கு உடம்பு இருக்குன்னு தெரியுது, மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வருதுன்னு தெரியுறது, எண்ணங்கள் வர்றது போகிறதுன்னு தெரியுறது, புத்தி அப்பப்போ நல்ல வேலை பண்ணுறது நல்ல வேலை பண்ணலன்னு தெரியுறது, அப்புறம் தூங்கிட்டு ஆனந்தமாக இருக்கேன்னு இக்னோரன்ஸாக இருந்தால் கூட ஆனந்தமாக இருக்குன்னு தெரியுறது. ஸோ இதெல்லாம் 5 கோஷங்களுக்குள்ளே எது இருப்புதெல்லாம் எது பாசிக்கிறதோ சத்தான்னா சத்துதா, சத்துன்னு சத்தா அப்படின்னு சொல்கிறோம். இருப்புதல், இருக்கின்றனது. இங்கிலீஷில் சொல்லணும்னு ஈஸ்னஸ். அந்த சத்தாவே சா சத்தா, அதுதான் ஆத்மா. சா சத்தான்னு அந்த சத்தா, அந்த இருப்புதல் ஆனால் எது நமக்கு தோன்றதோ தெரியறதோ அதுதான் ஆத்மா. இதில் ஒரு சந்தேகம் கிடையாது. ந சந்தேக. ஸோ முதல்ல அந்த சத்து இருப்புதல் இல்லை சத்தா அதை பற்றி சொல்லி, இப்போது தேக ஆதி பஞ்சகோஷாந்தஸ்தான்னு சொன்னதுனால வெஷ்டி லெவல் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் என்னை பற்றி நான் எடுத்துக்கிட்டேன். பஞ்சகோஷங்கள் இருக்குது. ஸ்கூலில் யாரும் சொல்லி தரலன்னா கூட வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லி கொடுத்தோம். 5 கோஷங்கள், நீ பஞ்சகோஷங்கள், the 5 sheets together நீ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா இங்கே. அப்போது அந்த சத்தானி முதல்ல வெஷ்டி லெவலில் தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் சொல்கிறார் சத்தா சத்துன்னு. ஆனால் அந்த சத்தான்னு வேறு என்னமோ நினச்சிக்காது, ஆத்மாதே தான். ஆத்மா அதுதான். இது எல்லாத்திலேருந்து இது எல்லாத்தையும் வேலை பண்ணுற மாதிரி பிரகாசிக்க செய்கிறது. அது உனக்கும் தெரியுறது பஞ்சகோஷங்களுக்கு. புரியுறதா? ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் என்னோட ஸ்வரூபம் சத்து, அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லி வெஷ்டி லெவலில் இண்டிவிஜுவல் லெவலில் சொன்னார். அப்புறம் சித்துன்னு பற்றியும் சொல்லணும். அதே வார்த்தைகளோட ஒரு சின்ன மாற்றத்தோடு சொல்லுவார். தேஹாதி பஞ்சகோஷஸ்தா யா ஸ்பூர்த்திரனுபூயதே ஸ்பூர்த்திராத்மா நைவான்யத் इति वेदान्तडिण्डिमः. இருப்புதல் இருக்கேன்னு மட்டுமில்லை, சத்தா மட்டுமில்லை, இருக்கேன்னு தெரியறது இருக்கேன்னு தெரியறது. அந்த தெரியறதுக்கு பேர் எப்படி தெரியுறது? அந்த தெரியறது தான் ஞானம். இருக்கேன்னு தெரியறது அஜ்ஞானம். உடம்பு இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இல்லை, உடம்பு இப்படி இருக்கு, எல்லாம் தெரியறது. ஆனால் உடம்புக்கு என்னமோ ஆகட்டும், அது மாறிட்டோம், அந்த உடம்பு அப்படி இருக்கட்டும், இந்த உடம்பு இப்படி இருக்கட்டும், ஆனால் இருக்கேன்னு எனக்கு தெரியறது. அந்த தெரியறதுக்கு பேர் ஞானம்னு சொன்னோம். அதுக்கு தான் விஜானம்னு சொல்லி பிருகதாரண்யக்கு வந்தோம். இவர் இங்கே ஸ்பூர்த்தி అని வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். ஸ்பூர்த்தி அன்னா கூட ஸ்புரணம். ஸ்புரணம் அன்னாவே
தெரியறது 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 எல்லாம் தெரியறது. எனக்கு தெரியாதனையும் தெரியறது, எனக்கு தெரியும்னு தெரியறது. அந்த தெரியறது பேர் உணர்வு. அதுதான் சித்து. ஆனால் சித்தனை பதம் உபயோகப்படுத்தாமல் இவர் இங்கே ஸ்பூர்த்தி అని உபயோகப்படுத்துகிறார். அப்போ சித்தன்னு சொன்னானோ, ஞானம்னு சொன்னானோ, கான்ஷியஸ்னஸ் అని சொன்னானோ, ஸ்பூர்த்தி అని சொன்னானோ எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். அப்படி சொல்லி எங்கே தேகாதி பஞ்சகோஷஸ்தா யா ஸ்பூர்த்தி அனுபூயதே, எது பஞ்சகோஷங்களுக்குள்ள இருந்து இருக்கேன்னு தெரியறதோ, அனுபூயத்தை அண்ணா அனுபவப்படுறதோ அந்த அனுபவப்படுறது, அந்த ஞானமே, அந்த ஸ்பூர்த்தி தான் ஆத்மா. ஸ்பூர்த்தி ஆத்மா ந ஏவ அந்நியத். அது வேறு என்னமோ நினச்சிக்காது. ஆத்மானா வேறு எங்கோ தேடாது. பரமாத்மானா கூட எங்கே வேறு தேடாது. ஜீவாத்மனு ஜீவாத்மா மூலமாக தான், இந்த சரீரம் மூலமாக தான் நான் உணர்வாகவும் இருப்பதெல்லாம் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுனால தான் பரமாத்மானு தெரிஞ்சுக்கணும். தவிர பரமாத்மானு வேறு ஏதோ தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனை பார்க்கணும், எல்லாம் பிரம. ஒன்று நீ உணராமே தெரியந்துக்காமே நீ ஈஸ்வரன் అనేది தெரிஞ்சுக்க முடியாது. இல்லை யாருக்கும் காணப்பட்ட கனவுல கூட காணப்பட்டதப்பா, காணப்படலாம். ஸோ வாட், காணப்படுறதெல்லாம் போயின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை. அப்போ ஈஸ்வரர் காணப்படுற, ஈஸ்வரர் எப்படி காணப்படுவார்? காணப்படுறதுக்கு அவர் இங்கே இல்லைன்னு காணப்படும். அவர் நீ தவிர உனக்கு தனிப்பட்ட வேறு ஆளாக இருந்தால் தானே காணப்படணும். நீயாவே ஈஸ்வரன் இருக்கா, ஒன்று நீ தெரிஞ்சுக்காமே வடி கிடையாது. அதனால் ஏமாந்து ஏதேதோ நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணுறோம். பூஜை பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, ஈஸ்வரன் நாம சொன்னோம், ஜபம் பண்ணோம். நவ் யூ ஹாவ் டு அதெல்லாம் தாண்டி நீ இந்த நிலைக்கு, இந்த வித்யக்கு, இந்த ஞானத்துக்கு வந்தாதான் உனக்கு முக்தி, லிபரேஷன், விடுதலை, சாந்தி, ரக்ஷண, சுகம். அதனால் முதல்ல அந்த பிரமனை விட்டுடணும். புரியலையே, பரவாயில்ல, புரியும், இன்னொரு நாளைக்கு புரியும். ஆனால் பிரம விட்டுடும். இவர் இஷ்டத்துக்கு ஏதோ புஸ்தகம் வச்சுட்டு இவர் பேசுகிறாரு. ஆமாம், இத்தனை பேர் வேறு என்னென்னமோ பேசுகிறாரு. எத்தனை வேறு என்ன பேசினானப்பா, கடைசியில் சுங்கன் சாவடி தப்பாது. இதுதான். அப்போ இதே பிடிச்சிக்கோ, இதில் இது முக்கியத்துவம் கொடுக்கலாமில்ல. கொடுத்தா நீ சமத்து, நீ விவேகி. இல்லைன்னா திட்டக்கூடாது, நான் திட்டக்கூடாது. உபனிஷத்து திட்டலாம், முட்டாள் அப்படின்னு சொல்கிறதே. விமூடா நானு பஷ்யந்தி ஜான சக்ஷுஷா. எவ்வளோ நாளைக்கு இந்த பிரமலை இருக்க போகிறேன்? எவ்வளோ நாளைக்கு விட்டுட்டு வரணும்? நீ ஆசை இருக்கா, வந்துடு. த டோர்ஸ் ஆர் ஓப்பன். உன்னிஷ்டம். ஸ்பூர்த்தி ஆத்மா ந ஏவ அந்யத் இதி வேதாந்த டிண்டிம. அப்படின்னா இண்டிவிஜுவல் லெவலில் சத்தன் என்ன சொன்னார், சித்தன் என்ன சொன்னார். ஓகே, அந்த சத்து சித்து பரமாத்மா ஈஸ்வரர் எங்கே தேடக்கூடாது, வெளியில் தேடவே கூடாது. வெளியில் தேடக்கூடாது. இங்கே என்ன இருக்கின்றது அதுதான் அங்கே இருக்கின்றது, அங்கே என்ன இருக்கின்றது அதுதான் இங்கே இருக்கின்றது. வருவார் இப்போ அந்த அதிகம் வருவார். வெஷ்டி சமஷ்டின்னு சேர்த்து சொல்லுவார். இப்போ சரி ஆயிடுச்சா? இன்னொன்று இருக்குல்ல, ஆனந்தம் இருக்கு. அதிபத்தி தேகாதி பஞ்சகோஷஸ்தாம் யா பிரீதிரனுபூயதே சா பிரீதிராத்மா கூட்டஸ்தः इति वेदांत डिंडिमः. மூணாவது ஆனந்தம். சத்து பற்றி சொல்லியாச்சு, சித்து பற்றி சொல்லியாச்சு. ஆனந்தம்.
ஸோ என்னோடய ஸ்வரூபமே தான் சத்து இருக்கேன்னு தெரியல, இருக்கேன் தெரியறது சித்து. அப்புறம் ஆனந்தம், சந்தோஷம், சுகம் அப்படின்னா பிரேமா இல்லைன்னா ஹாப்பினஸ், நீ ஏதாவது சொல்லு. ஏன்னா நமக்கு சில லோக விஷயங்கள் எல்லாத்துலேயும் சந்தோஷம் ஏற்படுறது, அப்புறம் சில இது மேலே அன்பு ஏற்படுறது. இந்த அன்புன்னு சொல்லு, லவ், பிரேமன்னு சொல்லு, ஹாப்பினஸ்ன்னு சொல்லு, சுகம்னு சொல்லு, இதெல்லாம் ஏதாவது சொல்லு நீ. அங்கங்கே இந்த பஞ்சகோஷங்களுக்குள்ளே நமக்கு தெரியுது. அதான் அவர் அது விடுறதில்லை. மூணுத்திலும் தேகாதி பஞ்சகோஷஸ்தா தேகாதி பஞ்சகோஷஸ்தான்னு சொல்கிறாரு. உண்டு 5 பஞ்சகோஷங்களுக்குள்ள. இந்த சரீரம் கொஞ்சம் யவனமாக அப்படி இருக்கும்போது, ஆரோக்கியமாக பலமாக இருக்கும்போதும் இதை அடிக்கடிக்கு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு ஆனந்தப்படும் இல்லையா? ஆனந்தம் வருதே, சரீரம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஆனந்தம். அப்புறம் நான் ரொம்ப ஃபெயிராக இருக்கேன், அப்போ ஆனந்தம் வருது இல்லை? சரீரம், அதான் சரீரத்துக்கு அப்புறம் ஏதாவது அது வியாதி ஜுவரம் ஏதாவது வரும்போது அப்போது துக்கம் வருது. ஐயோ சரீரத்துக்கு இப்படி வந்துச்சு. ஆனால் இங்கே சொல்கிறது வந்து போகிற சுக துக்கம் இல்லை நம்ம பேசுறது. இங்கே ஆனந்தம் இது அசல எப்படி இதில் இது நல்லா இருக்குன்னு தோணிச்சு உனக்கு, ஏதோ ஒரு ஆனந்தம் படுறேன் இல்லை இன்னொரு சரீரத்தை நீயே நேசிக்கிறேன், குழந்தை ஆகட்டும் மனைவி ஆகட்டும் யாரும். ஸோ ஒரு பிரேம அன்பு இல்லை ஆனந்தம் இருக்கேன்னு தோணுறது. அது எங்கே இருக்கேனேது தெரியாதனால அதில் தான் இருக்கான்னு சொன்னால் நீ ஏமாந்து விழுந்துருவேன். அசல் அதில் இல்லை, என்னோடய ஸ்வரூபமே ஆனந்தம்னு சொல்கிறதுக்கு எத் பிரீத்தி அனுபூயத்தை. பிரீத்தின்னா அன்பு, பிரேமா, லவ், ஹாப்பினஸ் எல்லாம் எது அனுபவப்படுறதோ. சரி, பிராணமய கோஷம் எடுங்கோ. ரொம்ப பசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக டைம் சாப்பாட்டு வந்துச்சு, அது வேறு நல்ல சாப்பாட்டு எல்லாம் இருக்குது. சாப்பிடும்போது பிராணமய கோஷத்துக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு இல்லையா? அப்படியே கபகபன்னு சாப்பிட்றோம், எங்கே பார்க்க முதல்ல சாப்பாடு பிராணமயத்துக்கு. அப்போ பிராணமயத்துக்கு அந்த அன்னம் கொடுக்கும்போது ஒரு ஆனந்தம் வருது. நல்லா சாப்பிட்றதுக்கு அப்புறம் கூட ஒரு ஆனந்தம்பா, நல்லா இருக்கு நீ சாப்பாடு. இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறது அங்கங்கெங்கெங்கே கொஞ்சம் நேரத்துக்கு ஆனந்தம். துக்கம் வருது பக்கத்தில், உடனே திரும்பி அப்புறம் வயிற்று வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றது ஜீரணமாகலைன்னு, அப்புறம் துக்கம் வருது உடனே. பட் ஆனந்தம் வந்துச்சு, அப்புறம் துக்கம் கூட. இந்த ரிலேட்டிவ்லி வந்து போகிறது. பட் வேர் ஃப்ரம் தட் ஆனந்த ஹேஸ் கம்? ஏன்னா நம்ம லைஃப்பில் எதுக்காக ஓடுறோம், எது வேணும், எனக்கு ஆனந்தம் வேணும், எப்படியோ எது ஆனந்தம் வேணுமன்னு. ஆனந்தம் வேணும்னு சொல்லாத, நீ தான் ஆனந்தமனே புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. ஆனால் மொத்தத்தில் உனக்கு ஒரு கிளிம்ஸ் தெரிவிக்கிறது இந்த பஞ்சகோஷங்களுக்குள்ளே பாரு. அதே போல் மனசு நிம்மதியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு, ஹாப்பியாக இருக்குன்னா மனசு அது எங்கேருந்து வந்தது? அப்புறம் ஏதாவது புதுசு கற்றுக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, இன்டெலிஜென்ட்லி நான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வருது இன்டெலெக்ட். சரி, தூங்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ எந்த பிரீத்தின்னா ஒரு லைக்கிங், ஒரு ஹாப்பினஸ், ஒரு இது வருதோ அது எல்லாமே கூட சா பிரீத்தி ஆத்மா ஏவ. அந்த ஆத்மா எப்படி கூட்டஸ்தான்னு சொல்கிறாரு. கூட்டஸ்தான்னு சொன்னதுனால இந்திரிய சுகங்களும் லோக சுகங்கள் மாதிரி சுக துக்கங்கள் மாறி மாறி வர துவந்தங்கள் போல் இல்லை இந்த ஆனந்தம். இந்த ஆனந்தம் நித்திய நிரந்தரம். அதனால் சதேவ சித்து சிதேவ சத்து சதுச்சிதேவ ஆனந்தம் ஆனந்தமேவ சதுச்சித்து. மூணுத்துன்னு செப்பரேட் பண்ண முடியாது. அதனால தான் சச்சிதானந்த ஸ்வரூபா. அதே நிர்வாண ஷட்கத்தில் சங்கரர்
चिदानन्दरूपः அங்கே சத்துன்னு விட்டுட்டாரு. சித் ஆனந்த ஸ்வரூபா சிவோஹம் சிவோஹம் சிதானந்தரூபः சிவः அகம். ஸோ சத்து சித்து ஆனந்தம் மூணுத்தின் பற்றி நானு இந்த வெஷ்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் சமஷ்டியில் என்ன இருக்கு? சமஷ்டின்னு பற்றி கூட புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் ப்ராப்ளம் வரும். வெஷ்டினி பற்றி புரிஞ்சுக்கணும், சமஷ்டி பற்றி புரிஞ்சுக்கணும். அப்போது व्योमादि पंचभूतस्ता या सत्ता भासतेर्नृणाम् सा सत्ता परमं ब्रह्म इति वेदान्तडिण्डिमः. ஆகாயத்திலிருந்து ஆரம்பித்து பூமி வரைக்கும் இருக்கிற இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள எது இருப்புதலாக இருக்கே? ஆகாயம் இருக்கே, அக்னி வாயு இருக்கு, அக்னி இருக்கு, ஜலம் இருக்கு, பூமி இருக்கு இருக்கு. எது சத்தாவா மனிதர்களுக்கு தெரியறதோ பாசத்தே ருணாம். ருணாம்னு மனிதர்களுக்கு எது நமக்கு அனுபவப்படுறதோ பஞ்சபூதங்கள் மூலமாக இருக்கேன்னு அந்த சத்தா பஞ்சபூதங்கள் எது இருக்கின்றனதோ அது சாசத்தா பரம்பிரம்மா. அங்கே ஆத்மான்னு உபயோகப்படுத்திட்டார். ஏன்னா இண்டிவிஜுவலாக சொல்கிறதுனால, இங்கே சமஷ்டி மொத்தம் பற்றி சொல்கிறதுனால பரம்பிரம்மான்னு உபயோகப்படுத்திட்டார். பிரம்மன்னா பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட் இல்லையா அர்த்தம். பரமன்னா அட் த எண்ட், டோட்டல் அல்டிமேட் பிரம்மா. அந்த சத்தா இருக்குன்னு அது என்னமோ வேறே இருக்குன்னு நினச்சிக்காது, அது பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லி சமஷ்டி லெவலில் கூட சதேவ பிரம்மா. இங்கே வெஷ்டி லெவலில் சதேவ ஆத்மானே பதத்தின்னு உபயோகப்படுத்திட்டார். அவ்வளோதான், வித்தியாசம் இல்லை. ஏன்னா ஆத்மா வேறே பிரம்மம் வேறே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் இண்டிவிஜுவல் லெவலில் சொல்லும் போது இப்படி சொல்லணும், சமஷ்டியில் சொல்லும் போது பிரம்மம்னு சொல்லிட்டார். அடுத்தது அப்போது சித்து பற்றி சொல்லணும். व्योमादि पंचभूतस्ता याचिदेकानुभूयते साचिदेव परमं ब्रह्मा इति वेदान्तडिण्डिमः. தனிப்பட்ட ஒரு மனிதன் அவனும் தூங்கி போயிட்டா அவனுக்கு உலகம் இல்லை தற்காலத்துக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தனு முடிச்சிருக்கான், அவனுக்கு உலகம் இருக்கு. அதனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அந்த அனுபூயத்தை இருக்கேன்னு எதுவுமே தெரியல, ஆனால் இன்னொருத்துக்கு தெரியுது. அப்போது நீ அந்த சமஷ்டி லெவலில் பார்க்கும்போதோ அவனுக்கு தெரியுது, அவளுக்கு அல்லது அதிக தெரியுது, ஜீவராசிகள் எல்லோரும் தெரியுது. இது மாதிரி ஆகாயத்திலிருந்து ஆரம்பித்து பூமி வரை எது ஞானஸ்வரூபமாக அது வேலை பண்ணுறதோ எல்லாருக்கும் இருக்க ஞானம். எல்லாருக்கும் அவங்களுக்கு நான் இருக்கேன்னு இது ஞானம் தான், வேறு ஞானம் தேவையில்லை. நீ இருக்கேன்னு தெரியுதில்லை உனக்கு, அதுதான் ஞானம். அப்போது यदि एक अनुभूयते चिद याचिद एक अनुभूयते यदि ஒன்று அனுபவப்படுறதோ. ஒரு மனிதன் சரீரம் விட்டுட்டு போயிட்டான், ஜீவனன்னு சொல்லி போயிட்டான். இவன் மிச்சம் எல்லாருக்கும் அவன் போனது இவனுக்கு தெரியறது. அப்புறம் இவன் இருக்கான், இன்னும் இவனுக்கு அறிவு தெரியறது. அதே போல் தூங்கிட்டா இவனுக்கு இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ மொத்தத்தில் சமஷ்டியில் பார்க்கும்போது அந்த ஞானம் அனுபவப்படுறதே
அந்த அனுபவப்படுற சாச்சிதேவ பரம் பிரம்மா. ஸோ சதேவ பரம் பிரம்மா, சிதேவ பரம் பிரம்மா சமஷ்டி லெவலில் சொல்கிறாரு. மூணாவது ஆனந்தம் சொல்லணும். 56வது ஸ்லோகம். व्योमादि पंचभूतस्थ या प्रीतिरनुभूयते सा प्रीतिरेव ब्रह्म स्यात् इति वेदान्तडिण्डिमः. பஞ்சமகாபூதங்களுக்குள்ள எது பிரீத்தி, பஞ்சமகாபூதங்களுக்குள்ள பிரீத்தி எங்கே இருக்குது சார்? அது உனக்கு தெரியல. பிரீத்தி అనేది உனக்கு மட்டும் இருக்கேன்னு நினச்சிக்கிறேன். நீ பிரீத்தின்னா பிரேமன்னு சொன்னோம், ஆனந்தம்னு சொன்னோம். அதனால் ஆனந்தத்தினால தான் சூரியன் உதயிக்கிறார், ஆனந்தத்தினால தான் காற்று வீசுறது, ஆனந்தத்தினால தான் சீசன்ஸ் எல்லாம் வருது, மழை பெய்யுது. ஓகே, ஆனந்தத்தினால தான் பூமி சுற்றுறது. இல்லையா? அப்போது எல்லாமே அதோடைய கடமை, அதோடைய வேலை பண்ணும்போது அதை ஆனந்தப்பட்டு செய்கிறது. இங்கே நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கத்தில் இருந்தால் கூட நீ பார்க்கலாம், இன்னொரு ஜந்துனோ மனுஷனோ அவனை ஆனந்தப்படுறான். ஏதோ பண்ணி சாப்பிட்டுட்டோ ஏதோ சினிமா பார்த்துட்டு ஆனந்தப்படுறான். மனுஷனுக்கு ஆப்ரேஷன் ஆகி அங்கே வார்டில் ரூமில் படுத்திருந்தான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துக்கிறதுக்கு ட்ரிப்பு பார்த்துக்கணுன்னு ஒருத்தனை உட்கார வச்சா அவனு டிவி பார்த்துக்கிட்டு ஆனந்தப்பட்டுகிட்டே இருப்பான். இவரை கூப்பிட்றான், கொஞ்சம் பாறைய வலிக்குது இப்படின்னா அவனு இரு வரேன், அவன் ஆனந்தம் இல்லை. அதனால எல்லா ரூமில் டிவி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த உட்கார்ந்தவன் பேஷண்ட் ஆகக்கூடாது. இல்லை, அவனுக்கு கொஞ்சம் உஷாராக இருந்து இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னா ஒரு டிவி. இப்போ ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, சிலதுக்கு பூர்ணமாக மயக்கம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சினிமா போட்டு சினிமா காட்டிகிட்டே ஆப்ரேஷன் பண்ணுறாங்களாமா. நியூஸில் வந்துச்சு நிறைய. ஏதோ காமெடி தான் அந்த சினிமா. அவர் தெரியல யார் பார்க்குறாங்கன்னு, மொத்தத்தில் சவுண்ட் இல்லாமல் இது பண்ண. ஸோ எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கோங்க, பேஷண்ட்டுக்கு ஆனந்தம். ஸோ இந்த மாதிரி ஆனந்தம் கூட வெஷ்டி சமஷ்டி ரூபத்தில் கூட இருக்குது. எங்கே சொல்கிறார்? தேகாதி கோஷகாக பிரீத்தி யாசா வியோமா. இது இல்லை, ஒரு பேஜ் மாறி. 55 தானே பார்த்தோம். சாரி 56. व्योमादि पंचभूतस्य या प्रीतिः अनुभूयते सा प्रीतिरेव ब्रह्म स्यात्. அப்போ பிரம்மனுடைய ஸ்வரூபம் விஜ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா இது வேதாந்த டிண்டிமஹ. என்ன சொன்னார்? இப்போது 3 வெஷ்டி லெவலில் சது சிது ஆனந்தமேவ ஆத்மா, சமஷ்டி லெவலில் கூட சது சிது ஆனந்தமேவ பிரம்மா. இப்போது இங்கே ஆத்மா அந்த பிரம்மா இல்லை, ஜீவாத்மா பரமாத்மா, இது 2 சொல்லணுமா? 2 இருக்குது. அப்படியே இல்லை அப்படி இருந்தால் டீச்சிங் பாதியில் நின்று போகிறது, பூர்ணமாகாது. அப்போது வியஷ்டி சமஷ்டி ஐக்கியம் பண்ணணும். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். தேகாதி கோஷகா சத்த யாசா வியோமாதி பூதகா மானாபாவான்ன தத்பேதஹ இதி வேதாந்த டிண்டிமஹ. ஒருக்காகவும் ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு நினச்சிக்காதே. இங்கே வெஷ்டி ரூபத்தில் நீ இதில் வியக்தமாயிட்டு இருந்தால் கூட
அண்டத்தில் அண்டத்தில் எது இருக்கின்றது அதுதான் பிண்டத்தில் இருக்குது, எது பிண்டத்தில் அதுதான் பிரம்மாண்டத்தில் இருக்குது. அண்ட பிண்ட பிரம்மாண்டம் சர்வம் ஒரே வஸ்து தான். என்ன சொல்கிறாருன்னா தேகாதி கோஷகாக இந்த தேகம் முதலான இந்த பஞ்சகோஷங்களுக்குள்ள எந்த சத்தா இருக்கின்றனதோ அதே சத்தா தான் 5 பஞ்ச மகாபூதங்களுக்குள்ளே இருக்குது. அதில் ஆக்சுவலாக பஞ்ச மகாபூதங்களுடைய கான்ஃபிகரேஷனே தான் ஒரு தனிப்பட்ட ஒரு ஐட்டம் இண்டிவிஜுவலாக தனியாக வந்துச்சு இல்லையா. இவ்வளோ பெரிய பாத்திரம் இருக்கிற இட்லி மாவில் வந்து தான் ஒரு கரண்டி மாவு அங்கே போய் அது கொஞ்சம் அப்படி உப்பி இட்லியாக வந்துச்சு. இது இட்லி மாவு தான், அது இட்லி மாவு தான். அதேபோல் பஞ்சபூதங்களே தான். ஸோ சத்தா இதையும் சத்தா இருக்குதுல, அதே சத்தா தான் அங்கே இருக்கு. இது ரெண்டு இல்லை சார் வேறு అని யாராவது பேசிட்டா அடி, வேறு கிடையாது. தத் பேதா ந, ரெண்டுத்துக்கு பேதமே இல்லை. ஏன் தெரியுமா? பேதம் இருக்கன்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிரமாணமும் கிடையாது. மான அபாவாத், மானன்னா நாலேஜ். அது ரெண்டு வேறன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்கிறதுக்கு எந்த லாஜிக்கு, எந்த ஞானம், எந்த வகையான பிரமாணம் கிடையாது. நீ எப்படி பேசு, எப்படியாவது வாதி, எப்படியாவது ஆர்குமெண்ட் பண்ணு, சாஸ்திரம் உனக்கு அதுக்கு பதில் கொடுத்தோம். நீ சொல்கிறது தவறு. அதுதான் அந்த ஆர்குமெண்ட்ஸு தான், இந்த டிஸ்கஷன்ஸ் தான் சங்கரர் பாஷ்யத்தில் நிறைய வாட்டி நிறைய கொண்டு வந்து விசாரணை பண்ணுவார். இங்கே அவர் ஒரு வார்த்தையில் சொன்னார், மானம்னா மெஷர்மெண்ட்டுன்னா பிரமாணம், மான பிரமாணம். அதில் வந்து மான வார்த்தை. மான அபாவாத், தெர் இஸ் நோ எனி கிளியர் கட் நாலேஜ் விச் கேன் ப்ரூவ் தட் இது ரெண்டு வேறுன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இது ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு சொல்லுவார். அப்புறம் கோடி பிரமாணம் இருக்குன்னு சொல்லுவார் சாஸ்திரத்துக்கு. சரி, சத்து பற்றி சொல்லியாச்சு, ரெண்டு ஒன்று தான். சித்து பற்றி சொல்லணும். தேகாதி கோஷகா ஸ்பூர்த்தி யாசா வியோமாதி பூதகா மானாபாவான்ன தத்பேதः இதி வேதாந்த டிண்டிமஹ. அதே வார்த்தைகள் பாருங்க. கோஷகா பூதகா, பஞ்ச கோஷங்களுக்குள்ள என்ன இருக்கின்றனதோ, பஞ்சபூதங்களுக்குள்ள என்ன இருக்கின்றதோ, இது சத்து அது சத்து. இங்கே சித்து இருக்கு, அது சித்து இருக்கு. இது ரெண்டு வேறு நீ சொல்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் கிடையாது, ஒரு ஆர்குமெண்ட்டு செல்லாது. தேர் இஸ் நோ எனி சச் எ டெஸ்டிமோனி நாலேஜ் விச் கேன் ப்ரூவ் தட் தே ஆர் டிஃபரெண்ட் అని. அதேபோல் இப்போ ஆனந்தம் பற்றியும் சொல்லணும். 59 தேகாதி கோஷகா பிரீதி யாசா வியோமாதி பூதகா மானாபாவான்ன தத்பேதः இதி வேதாந்த டிண்டிமஹ. ஸோ ஆனந்த விஷயத்தில் கூட அதே போல தான் ஸ்பூர்த்தி பதம் அவர் உபயோகப்படுத்துகிறார் இல்லையா, அதே பிரீத்திகன்றாரு. பஞ்சபூதங்களில் பஞ்ச கோஷங்களுக்குள்ளே இருந்து ஒருத்தன் தனிப்பட்ட என்ன ஆனந்தம் பிரீத்தினை அனுபவிக்கிறானோ அது பஞ்சபூதங்களுக்குள்ள கூட அதுதான் இருக்கே. அதனால் இது ரெண்டு வேறுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரமாணம் கிடையாது. இது வேதாந்தத்துடைய டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி 60வது ஸ்லோகத்தில் கடைசியில் இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் சொல்லணும். சச்சிதானந்த ரூபத்வாத் பிரம்மைவாத்மான சம்சயः பிரமாணகோட்டி சந்தானாத் இது வேதாந்த டிண்டிமஹ.
கிளியர் கட் டேர்ம்ஸு பதங்களுக்கு இப்போ வந்தார். சச்சித் ஆனந்தம், அங்கே என்ன சத்தா, அப்புறம் ஸ்பூர்த்தி, பிரீத்தி, இப்படியெல்லாம் ஏதோ உபயோகப்படுத்திட்டாரா? இப்போ உபனிஷத் சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்த ரூபத்வாத், இது சச்சிதானந்த ஸ்வரூபமே. இதன் என்ன இண்டிவிஜுவல், சமஷ்டி அதே சச்சிதானந்த ஸ்வரூபம்னால இந்த பிரம்மா ஏவ ஆத்மா. இங்கே எதுக்கு ரெண்டு சொன்னோம் இல்லையா? எது நீ ஆத்மா ஆத்மா, நான் ஜீவாத்மான்ற, ஜீவாத்மா கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது பரமாத்மா தான். சரியா? அதனால் பிரம்ம ஏவ ஆத்மான்னா ஜீவாத்மா ஏவ பரமாத்மா இல்லை, அசல் ரெண்டு கிடையாது. அந்த ஜீவா பரமா எடுத்துரு, ஆத்மா மட்டும் இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் பிரம்மா. ஸோ எது பிரம்மன்னு வேதாந்தம் சொல்கிறதோ அதுதான் ஆத்மா. அதனால் எப்படி பார்த்தா கூட ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு கிடையாது, இண்டிவிஜுவல் வெஷ்டி டோட்டல் ரெண்டு கிடையாது, எல்லாம் இருக்கிறது ஒன்று தான். இதில் ஒரு சம்சயம் கிடையாது, சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இது ரெண்டு ஒன்று நீ சொல்கிறதுக்கு சாஸ்திரத்துக்கிட்ட கோட்டி பிரமாண சந்தானாத், கோட்டி பிரமாணங்கள் we can prove in different so many angles. எந்த வகை நான் ஆர்க் பண்ணணும், ப்ரூவ் பண்ணுறேன் ரெண்டு ஒன்றுன்னு. ஆனால் அங்கே என்ன ஆச்சு, வேறன்னு சொல்கிறவனுக்கு உனக்கு ஒன்று கூட இல்லை உனக்கிட்ட சொல்கிறதுக்கு. மான அபாவாத். இங்கே பிரமாண கோட்டி சந்தானாத், கோட்டி விதமாக நான் சொல்லி உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஆனால் உனக்கு பொறுமை இருக்கணும். இது வேதாந்த டிண்டிமஹா அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். சரி, இப்படி 10 ஸ்லோகம் சொன்னால் இந்த மாதம் அடுத்த மாதம் முடிஞ்சிடும் வேதாந்த டிண்டிமா தெரியாது. நடுவில் வேறு என்ன ஸ்லோகம் வருதோ அங்கே ஸ்லோ ஆகிடும். இதெல்லாம் கனெக்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அதே வார்த்தைகள் சத்து சித்து ஆனந்தம், வெஷ்டி சமஷ்டி, இது ரெண்டு வேறில்லை. வேறுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு பிரமாணம் கிடையாது. இது ரெண்டு ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு எங்கள்கிட்ட சாஸ்திரத்துக்கிட்ட கோட்டி பிரமாணம் இருக்குது. அவ்வளோதான் கதை. அப்பா 1 hour எடுத்துக்கிட்டீங்க, போதும். அடுத்த வாரம் அப்புறம் என்ன சொல்ல போகிறாரு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.